ஓய் ஹாய் அன்யோங் ஹாசேயோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நானே செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ். இது என்ன பெரிய விஷயமா, எல்லாருக்கும் தான் இது செய்ய தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ்லேயே ரோலிங் ஆகுது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ டேஸ்ட்டு தெரியுமா? ஓகே, நான் வீடியோலாம் எடுக்கல, ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அங்கே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கணும். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குண்டா இருக்குல்ல, அதில் தான் நான் சாதம் வச்சுருக்கேன். நான் ஒரு பர்சன்றதுனால எனக்கு அவ்வளோ சாதம் போதும், அதனால் நான் அதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒயிட் ஆனியன், சில்லி, அப்புறம் வந்து கேப்சிகம், ஓகேவா. அப்புறம் கேபேஜும் கட் பண்ணியிருக்கேன். அதை நான் இதில் வைக்கல, ஏன்னா இந்த பிளேட்டு குட்டி பிளேட்டு, அதனால இதில் இடம் பத்தல. அதுக்கப்புறம் கேரன் கண்ணா 2 முட்டை சாப்பிட ஆசையா, அந்த மாதிரி 2 எக்ஸ். எனக்கு 2 எக்ஸ் போதும், அதனால நான் 2 எக்ஸ் எடுத்தேன். இது எக்ஸ் வந்து கொரியனில் கேரான்னு சொல்லுவாங்க, கேரான். அப்புறம் வந்து நம்ம கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு போடணும். என்ன இது ஃப்ரைட் ரைஸில் கடுகா அப்படின்னு கேட்கலாம். நான் போட்டேன், எனக்கு போடணும்னு தோணுச்சு, அதனால கடுகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 கேரனையும் டப் டப் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணி போட்டுட்டு, அதில் வந்து நம்ம சால்ட்டும் பெப்பரும் போட போகிறோம். கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இது பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம வந்து ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி போடுறோம். கேப்சிகம் ஏதோ தெரியாமல் வந்துடுச்சு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2த்தையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கு மேலே வந்து அது தலை மேலேயே யாரோ சொல்லுவாங்களே, இதை எந்த ஷெஃப்னு தெரியல, மறந்துட்டேன். அது தலை மேலே கேப்சிகம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இதுலேயே வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு, கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து ரைஸ் வந்து வடித்து வச்ச ரைஸு போட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பும் பெப்பரும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்த்திங்களா, நல்லா சூடாக. அதான் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்ராட் வந்து, எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு சமையல் மட்டும் வராது. நானும் எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய கதைலாம் கேட்டிருக்கேன், வரவங்களாம் ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியாது, அப்புறம் போக கற்றுக்கிட்டேன்னு. நானும் ஒரு 2 இயர்ஸாக சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுறேன். எப்படி சமைச்சாலும் அது டிசாஸ்டராகவே முடிஞ்சுது. அதுவே பெரிய மனவலியாக இருக்குது, ஏன்னா இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து கொண்டு வர பொருளும் வந்து நம்ம கொஞ்சமாக தான் லக்கேஜில் கொண்டு வருவோமா, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி சமைச்சு அது நல்லாவே வரலன்ற போது அது கொட்டவும் முடியாது, சாப்பிட்ருவோம், பசிக்கு சாப்பிடுவோம். அந்த ஸ்டேஜுக்கு இல்லை, அப்படி தான் இருக்கேன். வேறு ஆப்ஷன்ஸும் இல்லை, வெளியவும் நிறைய சாப்பிட முடியாதுல்ல. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது அதிசயமாக நான் நல்லா சமைச்சிட்டேன்னா வரேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கேரன் பார்த்தோம்ல, கேரன் எக்குனா கேரன், கொரியனில் கேரன். எனக்கும் அந்த கொரியன் வேர்ட்ஸ்லாம் போட்டு டைப் பண்ணிலாம் வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு எடிட்டிங் நாலேஜு அதெல்லாம் அதை பண்ணுறதுல ஒரு ஃபன்னும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி பேசுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. அது எனக்கு ஏதோ அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அதுக்கான ரீசன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டைப் பண்ணி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும், க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும், அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நம்ம இப்படி வேணால் நீங்கள் கொரியன் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக கொரியன் சொல்லேன். கேரான் எக் கேரான். 안녕.